நார்மல் பிரிண்டட் ப்ளவுஸில் நம்ம பைப்பிங் எப்படி தைக்கிறதுன்றது பார்க்குறோம் பாருங்கள். கிராஸ் பீஸு இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை வந்து மேல் பக்கம் வச்சு அப்படியே நம்ம தைச்சிட்டே வரணும். அந்த கிராஸ் பீஸ் வந்து 3/4 இன்ச்சு அந்த அளவுக்கு நம்ம வந்து பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி மேலே வச்சு நம்ம துணி இழுத்துக்கணும். மேல் துணி இழுத்துக்கணும், அடி துணி லூஸ் கொடுக்கணும். மேல் துணியை இழுத்துன்னா அடி துணியை லூஸ் கொடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிட்டு வரணும். அப்போ தான் வந்து பைப்பிங் தைக்கும் போது அப்படியே உடம்புல வந்து ஸ்டிப்பாக நிற்கும். நம்ம லூஸ் குத்து தைச்சோன்னா ஒரு மாதிரி ஷோல்டர்லாம் தூக்கின மாதிரி இருக்கும், கழுத்தெல்லாம் தூக்கின மாதிரி இருக்கும். இது பாருங்க, லாஸ்ட் ஃபினிஷிங் எண்டிங் வரப்போது நம்ம அந்த கிராஸ் பீஸை வச்சு தைச்சிட்டே வரோம் இல்லைங்களா. ஐ பக்கம் தொடங்கி ஊக்கு பக்கம் வந்து முடியும். மொத்தம் நெக்கு பக்கம் அப்படியே ரவுண்டாக நம்ம எப்படி இருக்கோ அதே மாதிரி தைச்சின்னு வரணும். தைச்சிட்டு இது ஃபினிஷிங் வருது பாருங்க, எண்டிங் வருது பாருங்க. அது முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி உருட்டி தைக்கிறதுன்றது பார்க்கலாம். இது பாருங்க, நம்ம தைச்சி முடிச்சிட்ட பிறகு அங்கங்கே அறுக்காது போட்டுக்கணும். அப்போ தான் வந்துட்டு வளையிற தன்மை வரும். ஏன்னா ரவுண்ட் நெக் இல்லைங்களா, வளையணும் இல்லைங்களா. இந்த மாதிரி அங்கங்கே சிஸ்ஸரால் கட்டிங் போட்டுக்கணும். எங்கெங்கே வளைவு இருக்கோ இல்லாட்டா 2 இன்ச்சுக்கு 3 இன்ச்சுக்கு டிஸ்டன்ஸ் வச்சு கூட நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பைப்பிங் தைக்கிறோம் பாருங்க. இந்த பிசுறு துணியை நம்ம கழுத்து தைச்சிருக்கோம் பாருங்க, அந்த இடத்துல மேலே வச்சு தைச்சிட்டே வரும். இது வந்து இன்னொரு மெத்தடு. முதல்ல நான் காட்டினது வந்துட்டு பிசுறு மடித்து தைச்சிட்டு அந்த மாதிரி தைப்போம். இது வந்து நெக்ஸ்ட் மெத்தடு. நீங்கள் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் பைப்பிங் தைக்கலாம். ஒரே தடவையில் இந்த மாதிரியும் தைக்கலாம், இல்லாட்டா ஃபர்ஸ்ட்லேயே பிசுறு மடிச்சிட்டோம் நம்ம அந்த மாதிரி தைக்கலாம். இது ஒரு மெத்தடு. எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். பிசுறு மடிச்சிட்டோங்களா. இப்போ வந்து நம்ம பைப்பிங்கு எப்படி தைக்கிறது பாருங்க, எப்படி உருட்டுறோம் பாருங்க. அந்த காடிக்குள்ள நம்மளுக்கு அந்த தையல் ஓணும், பைப்பிங் தனியாக தெரியுதுங்களா க்ளீனாக. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம மடிச்சு தைச்சிட்டு வரணும். பைப்பிங் வந்து நம்மளுக்கு மெலிசாக அழகாக கிடைக்கும். இந்த பாருங்கள், அழகாக வரும். இதே மாதிரி தான் தைக்கணும். ரொம்ப ஈஸி மெத்தடு. ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்தது ஏற்கனவே கூட நான் பைப்பிங் சொல்லி கொடுத்துருப்பேன். அது கொஞ்சம் பழகினவங்க செய்யலாம். இது வந்து புதுசாக கற்றுக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக உருட்டி தைக்கணும். இந்த பாருங்கள், உள் பக்கம் கூட பாருங்கள், நம்மளுக்கு பிசுறு எதுவுமே தெரியவே தெரியாது. இந்த மாதிரி ஃபினிஷிங் வரும். உள் பக்கம் மேல் பக்கம் இந்த மாதிரி உருளையாக கிடைக்கும். இதே மாதிரி தைச்சி உங்களுக்கு வந்துச்சுன்னா எங்களுக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க எப்படி வருதுன்றது. இதையே ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பைப்பிங் ஃபினிஷிங் ஆகிடுச்சு பாருங்கள். அழகாக ரவுண்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த காடியில் தான் வந்துட்டு நம்ம தையல் போடணும். மேலே போட்டால் படிமான தையலாகிடும். இதே மாதிரி தான் போடணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஊர்லேயும் அழகாக தெரியும். இதுதான் வந்து பைப்பிங்கோட ஸ்டிச்சிங். ஓகே, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.